Assalamu alaikum. Welcome back to our channel Dazzling Dubai. This is your Jasmine. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன். அந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மட்டன் கொழுக்கட்டை. எங்கள் ஊரில் எங்கள் வீட்லேயும் இது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அது எப்படி பண்ணலாம்னு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தேவை. அரிசி மாவுக்கு அப்புறம் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து இடியப்பம் புளிவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப் 1.5 கப் வந்து நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அந்த தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு இடியப்பம் நம்ம புளியறதுக்கு வந்து மாவு நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அது போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த மாவு பதம் வந்து நல்லா வந்து நமக்கு சூப்பராக கையில் எதுவும் ஒட்டாமல் நீட்டாக நல்லா அந்த மாவு நம்ம தேய்க்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம வந்துருச்சு. ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஒரு பாலை நம்ம தட்டி ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ ரொம்ப தடிமனாக நீங்கள் அந்த பாலாக வைக்காதீங்க. ஸோ நார்மல் ஸ்டேஜில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வைங்க. அப்போ தான் வந்து குக் ஆகும்போது ஈஸியாக குக் ஆகும், நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு வந்து மல்லி இலை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து இதோட முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து போன், மட்டனில் வந்து நான் 1/2 kg போன் வித் ஃப்ளஷ் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ளஷ் வந்து ரொம்ப இல்லை, இல்லை போன் தான் ஹைலைட், அதனால் வந்து அதிகமான நான் போன் எடுத்திருக்கேன். பார்த்தாலே தெரியும் 1/2 kg எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப் வந்து நான் எடுத்து ரெடியாக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா குக்கரை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு என்னென்னா பட்டை, கிராம், ஏலக்காய் இதெல்லாம் நான் போட்டு என்ன பண்ண போகிறேன்னா தாளிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா பட்டை, கிராம், ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு ஸோ நல்லா சூடானதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆனியன் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஆனியனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து வதக்குங்க. ஸோ வதக்குனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நறுக்கி வச்சுருக்க தக்காளி ப்ளஸ் மல்லி இலை கருவேப்பிலை அதையெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வதங்கிருச்சு. ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டனோட போன் ப்ளஸ் வந்து ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம இதில் என்ன பண்ணிடலாம், நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மட்டனை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா போன், மட்டன் ப்ளஸ் ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, இதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் உப்பும் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா கறி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து 2 மல்லி 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, தென் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கறி மசாலா, நெக்ஸ்ட்டு மல்லித்தூள், தென் சில்லி பவுடர். ஸோ 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2.5 கப் வந்து நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 4 விசிலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து விசில் வந்துருச்சு, 4 விசில். ஸோ இதை என்ன நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் ஒரு நல்லா வந்து ஒரு கறி குழம்பு வைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா வேறு நான் வந்து பேனில் மாற்றிட்டு ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்து இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா பவுலில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஸோ இந்த தேங்காய் பால் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காக வந்துடும், ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தான் ஓப்பன் பண்ணி நம்ம பாலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கறி திக்காகி ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் நான் மாற்றி காட்டுறேன். ஸோ எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி நல்லா திக்கான கிரேவி ரெடி ஆயிரும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய், டேக் கேர்.